Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 473 part 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல ஒயிட் பியர்டு ஒரு ஜம்ப போட்டு களத்துல கெத்தா இறங்கினால அப்படியே பிளைங்ல வந்து ஸ்டாண்டிங்ல நிக்கும் போதே வேற மாதிரி இருக்கும். வேற மாதிரி அப்படி அவரு வந்து நின்னதுக்கே அங்க இருந்த நேவி ஆளுகெல்லாம் ஆடி போயிருவானுங்க. ஒரு வழியா ஒயிட் பியர்டே களத்துல இறங்கிட்டாரான்னு என்ன வயிற்றுக்கும் நெஞ்சுக்கும் நடுவுல கத்தி விட்டு சொருகிட்டான். அது மட்டும் இல்லன்னா இன்னும் கொஞ்சம் தெம்பா இறங்கி இருப்பாரு. வந்தவரு வந்தோடனே அப்படியே கத்திய நீட்ட மட்டும் தான் செய்வாரு. அவ்வளவுதான். அத்தனை பேரும் கத்திக்கிட்டே ஓடுவானுங்க. அடியே ஏசே உன்னை காப்பாத்தா வந்துட்டோம்டான்னு மறுபடியும் கத்திக்கிட்டே ஓடுவானுங்க. இவ்வளவு நேரம் ஒயிட் பியர்டு வெயிட்டிங்ல இருந்ததுக்கே அந்த சண்டை. இப்ப தலைவரே களத்துல இறங்கினதுக்கு அப்புறம் என்ன கவலை? அதனால வெறித்தனமா ஓடுவாங்க. தலைவரை வச்சு தாண்டா ஓவரா ஆட்டம் போட்டுட்டு இருக்கீங்க, இருங்கடா தலைவரை காலி பண்றோம்னு நேவி ஆளுங்க என்ன பண்ணுவானுங்க, ஒயிட் பியர்டையும் வச்சு சும்மா டமால் டமால் டமால்னு சுட ஆரம்பிச்சிருவானுங்க. தலைவர் ரொம்ப எல்லாம் ஸ்ட்ரெஸ் பண்ணல, லைட்டா ஒரு டிஞ்சு அவ்வளவுதான். வந்த குண்டு திருப்பி ஓனர்க்கே ரிட்டர்ன் போயிருத்து. சோ பட்டன்னு அவங்க வச்சிருந்த கெனான் எல்லாம் வெடிச்சு தெரிச்சவன எல்லாம் காண்டாயிருவானுங்க. இன்னும் பல வருஷமா கட்டினத 10 செகண்ட்ல காலி பண்ணா காண்டாகுமா இல்லையா? அதே நேரம் கண்ட்ரோல் ரூம்ல காட்டுறாங்க. அங்க அத்தனை பைரட்ஸையுமே லாக் பண்றதுக்காக அந்த என்சர்க்லிங் வால ஆன் பண்ணி விடுவானுங்க. ஒக்காமக்கா ஏத்தானா பட்டனு சரி ஆன் பண்ணி விட்டாச்சு. அது என்ன ஆகும்னா கீழ இருந்து அப்படியே பொறுமையா மேல வரும். இதுல ஒரு பெரிய நல்ல விஷயம் என்னன்னா அவக்கீஜி அந்த இடத்தையே மொத்தமா ஃப்ரீஸ் பண்ணி விட்டுட்டான்ல, அதனால என்னாச்சு அந்த வாளால மேல வர முடியல. அதான் அந்த ஐஸ் கட்டி வந்து இடிச்சிட்டு நிக்குது. அவ்வளவுதான் இவனுக்கு காண்டாயிரும். அட பாவியலா அதை சரி பண்ண ஏதாச்சும் பண்ணுகடான்னு சொல்லிட்டு அங்க ஒரு பெரிய பஞ்சாயத்து. கெட்டதுலயும் ஒரு நல்லது இருக்கு. அதே நேரம் இங்க அந்த ஸ்காட காட்டுறாங்க. அவன் ஐயோ இப்படி ஏமாத்துட்டேன்னு சொல்லி கதறி கதறி அழுவான். அட ஏமாந்தா கூட பரவாயில்ல, அவசரப்பட்டு ஒயிட் பியர்டோட நெஞ்சிலேயே சொருகிட்டானே படுபாவி பைய. இதுல வேற ஏசுக்காக பைரட்ஸ் எல்லாத்தையுமே அவங்க கிட்ட வித்துட்டீங்களா அப்படின்னு நாக்க புடுங்குற மாதிரி 4 கேள்வி வேற கேட்டுட்டான். சாரி, ஒரு கேள்வி வேற கேட்டுட்டான். அப்படி அவர் தப்பு பண்றதா இருந்தா எதுக்காக இவங்க எல்லாத்தையுமே அவர் இறங்கி காப்பாத்தணும்? அதை யோசிக்காம விட்டுட்டேனேன்னு சொல்லி கதறி கதறி அழுவான். இதுக்கப்புறம் அழுது என்ன பிரயோஜனம்? அதான் நெஞ்சில கிழிஞ்ச பர்சு மாதிரி ஓட்டைய போட்டு விட்டுட்டானே. இது எல்லாத்தையுமே மார்க்கோ பாத்துக்கிட்டே நிப்பான். அதே நேரம் இங்க மத்த பைரட்ஸுங்க எல்லாம் ஸ்காடு மேல பயங்கரமா காண்டாயிட்டானுங்க. அந்த லூசு பயிலுக நேவி ஆளுக சொன்னதை கேட்டு நம்ம பாப்ஸ் மேலேயே சந்தேகப்பட வச்சுட்டான். அவன் ஒரு முட்டா பைய, அறிவு கெட்டவன், இதனால அவர் எவ்வளவு ஹர்ட் ஆயிருப்பாரு அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாருமே அவனை புடிச்சு வாங்குவாங்கன்னு வாங்குவானுங்க. அவனால அழுகைய கண்ட்ரோல் பண்ண முடியல. இன்கேஸ் அவர் அந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருந்தாருன்னா இவன் குத்துன அப்பவே அவனை அடிச்சு துவைச்சு தொங்க விட்டுருப்பாரு. சொல்ல போனா இவனை புதைச்சு உள்ள இருந்து புல்லே வந்திருக்கும். ஆனா அட முட்டா பையமாவனே ஏன்டா அப்படி பண்றேன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு விட்டுட்டாரு. ஐயோ அவனால அதைத்தான் தாங்கவே முடியல. என்ன மன்னிச்சிருங்க டாடி, ஏச்சி டாடி மன்னிச்சிரு ஏசுன்னு சொல்லி அவன் வாழ்க்கையில இது வரைக்கும் அழுகாத அளவுக்கு கதறி கதறி அழுவான். மார்க்கோ வந்து பாத்துட்டு டே ஸ்காடு அழு அழு, நல்லா கதறி கதறி அழு, கத்தி கத்தி அழு, எவ்வளவு அழனுமோ சூப்பரா அழு. ஆனா நீ அழுதா மட்டும் எல்லாமே சரியா போயிருமா? யோசிச்சு பாடுறா முக்காமண்டையான உடனேதான் என்ன சொல்ல வர்றான்ட்டு அப்படியே பேன்னு முழிப்பான். அதே நேரம் அந்த ஜோசு விஸ்டா இவங்க எல்லாருமே எப்படி நேவி ஆளுக ஏமாத்திட்டானுங்களேன்னு சொல்லி கொல்லகான்ல அவனுங்களை அட்டாக் பண்றதுக்காக வெறித்தனமா ஓடுவானுங்க. நேவி ஆளுகெல்லாம் சேஃப்டியா ஒரு இடத்துல நின்னுட்டு கண்ணா பின்னாடி சுடுறது குண்டு போறதுன்னு அவனுங்களும் விடாம அட்டாக் பண்ணிட்டே தான் இருக்கானுங்க. லூஃபி தெரிச்சடிச்சு அவன் பாட்டுக்கு ஓடிட்டே இருப்பான். அப்ப நம்ம ஒயிட் பியர்டுக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தா அவன் கேஷுவலா நின்னு வர்ற குண்டு எல்லாத்தையுமே தட்டி விட்டுட்டு இருப்பானா. அவனுக்கே ஆச்சரியம், பரவாயில்லையே மனுஷன் நெஞ்சிலேயே கத்திய சுருகுனா கூட நின்னு சண்டை போட்டுட்டு இருக்காரு. வயசானாலும் ஸ்டைலும் அழகும் மாறல படைய பண்ணிட்டு போவான். நம்ம பையன் டார்கெட் ஏசு எங்கேயும் பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஓடுவான். எனக்கு ஒண்ணுதான் புரியல, அவனும் பல மணி நேரமா ஓடுறான். ஆனா அவனுக்கு முன்னாடி ஜிம்பை இவானு எல்லாரும் வந்துட்டு போயிடறானுங்க. லூஃபி என்னதான் பண்றான்? அடி வாங்கி ரிட்டர்ன் வரானா. சரி என்னமோ ஒண்ணு. இப்ப இவங்க 2 பேரும் அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக கூடவே ஓடுவானுங்க. அப்பதான் ஒண்ணு நோட் பண்றாங்க. இவங்க கூட இங்க சண்டை போட்டுட்டு இருந்த அத்தனை நேவி ஆளுகளுமே அங்க இருக்கிற ஒரு பாதை வழியா அலேக்கா எஸ்கேப் ஆகி மேல ஓடிட்டானுங்க. எங்க என்ன பிளாசாவுக்கு ஏதோ பெரிய விஷயம் பண்ண போறானுங்கன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. இப்போதைக்கு களத்துல இறங்கி ஒயிட் பியர்ட் சண்டை போட்டுட்டு இருக்காரு. இந்த டைம் எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தா டைம் பார்த்தாரு. சட்டு புட்டுன்னு வேலையை முடியணும்னு சொல்லிட்டு வேகமா ஓடுவானுங்க. சென்கோக்கு பார்த்துட்டு காண்டாயிருவான். என்னன்னா வீடியோவை கட் பண்ண உடனே என்சர்க்லிங் வால கொண்டு வர சொல்லியிருப்பான். ஆனா இன்னுமே கொண்டு வரல தான் திட்டிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அந்த ஐஸ் தான் பஞ்சாயத்து, அதை இடிச்சிட்டு இருக்கிறதுனால தான் மேல கொண்டு வர முடியலங்கிற மாதிரி சொல்லுவானுங்க. இங்க ஏசு பார்த்து பதறிட்டு இருப்பான். இவன் ஒருத்தரை காப்பாத்துறதுக்குள்ள அங்க 1000 பேர் செத்துருவானுங்க போல. அந்த நேவி ஆளுங்க இறங்கி சண்டை போட்டா கூட பரவாயில்ல, மேல இருந்து அட்டாக் பண்றது கொஞ்சம் கம்மியா இருக்கும். இப்ப எல்லாருமே எஸ்கேப் ஆகி பிளாசாக்கு போயிட்டானுங்க. அதனால அவங்களுக்கு ஈஸியா கண்டபடி சுட முடியுது. நிறைய பேருக்கு பயங்கரமா அடிபடுது. பட் இருந்தாலுமே முன்னேறி போய்கிட்டே இருப்பாங்க. இப்ப என்னன்னா இந்த என்சர்க்லிங் வால மேல கொண்டு வரக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்குள்ள இந்த பைரட்ஸுங்க எல்லாம் பிளாசாக்கு வந்துட்டாங்கன்னா அதோட கதை முடிஞ்சது. அதுக்கப்புறம் அவனுங்க வால் போட்டாலும் போடாட்டியும் வேஸ்ட். அதுக்காண்டி நேவிய தோக்கடிச்சிருவாங்கன்னு இல்ல, நேவி ஆளுகள்ல பல பேர் சாக வேண்டி இருக்கும். அவ்வளவுதான். சோ அதை தடுக்கிறதுக்காக தான் வைஸ் அட்மிரல் ஜான் ஒருத்தன் போவான். அவன் சாதாரண ஆள் இல்ல, பெரிய சைஸ் ஜெயண்ட். போனவன் ஒயிட் பியர்டோட பைரட்ஸுங்க யாரையுமே நான் பிளாசா
கடலுக்குள்ள விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் கத்திய வச்சு ஒரு சொல்லிட்டுவான். அதுக்கே ஐஸ் கட்டியெல்லாம் பிச்சுக்கிட்டு வந்து எல்லாத்து மேலயும் தெரிக்கும். அதுக்கப்புறம் அடுவான் பாருங்க கதகளி. அப்படி ஒரு ஆட்டம். அப்படியே அங்க இருக்க பைரட்ஸ் எல்லாத்தையுமே போலன்னு பொலந்து கட்டிட்டு ஆட்டக்கடிச்சு மாட்டக்கடிச்சு மனுஷனை கடிச்ச மாதிரி கடைசியில ஒயிட் பியர்டு கிட்டயே சண்டைக்கு வந்துட்டான். வந்தவன் கத்திய வச்சு ஓங்கி ஒரே போடு. அத கேஷுவலா தலைவர் ஒத்த கையிலேயே தடுத்து, தம்பி எல்லாம் எவ்வளவு முக்கியமான விஷயமா போயிட்டு இருக்கும், எதுக்கு இப்படி குறுக்க வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்க, வலிய விடுன்னு சொல்லிட்டு அப்படி லைட்டை தட்டி மட்டும் தான் விடுவாரு. அத்தா தண்டி சைஸ்ல இருந்தாலும் அப்படியே பேக் அடிப்பான். இங்க இவரோட கத்தியுமே அப்படியே விட்டுருவாரு. என்னடான்னு பார்த்தா அப்படியே ஏர்ல கைய வச்சுட்டு ஒரு இழுப்பாரு. அந்த ஜானால நிக்க முடியாம பேலன்ஸ் மிஸ் ஆகி அப்படியே சுத்த ஆரம்பிப்பான். ஐயோ என்ன நடக்குதுன்னு தெரியலையே, உலகமே தலையில திருப்பி போட்ட மாதிரி இருக்குன்னு ஏர்ல சுத்திட்டு இருப்பான். அது மட்டும் இல்ல, அந்த இடத்துல ஒரு பெரிய நிலநடுக்கமே ஏற்பட்டு அந்த மொத்த இடமும் அப்படியே சரியும். யாராலையும் ஸ்டடியா நிக்க முடியாம தொப்புன்னு கீழே விழுவாங்க. ஏன் அவங்க பைரட்ஸுங்களே படாத பாடுபடுவானுங்க. அதுக்கப்புறம் மேல ஏஸ் அங்க கட்டி வச்சிருக்காங்கல்ல, அங்கேயுமே அவனால ஸ்டடியா நிக்க முடியல, சரிஞ்சிருவான். இங்க லூஃபியும் ஓடிட்டே இருந்தவன் புதகட்டியும் விழுவானா. என்ன அப்படி பண்ணிட்டு இருக்காருன்னு அப்படியே எந்திரிச்சு பார்த்தா ஜஸ்ட் அந்த 2 கையை வச்சுக்கிட்டு ஒரு இழுத்ததுக்கே கடல் அப்படியே கட்டமா மேல வந்துகிட்டு இருக்குது. யாராலையுமே நம்ப முடியல. கொக்கா மக்கா என்னடா கடலே இப்படி கட்டிங்கா மேல எந்திரிக்குதுன்னு ஆடி போயிருவானுங்க. கடலுக்கே இந்த நிலைமைன்னா ஐலாண்டோட நிலைமைய தனியா சொல்லவா வேணும். கண்ணா பின்னா அங்க இருக்க பில்டிங்ஸ் எல்லாம் கொலாப்ஸ் ஆயிட்டு இருக்கும். சோ அப்படி அதிர்வு ஏற்படும் போது எப்படியும் ஒரு பெரிய பிளவுகள் ஏற்படும்ல, அதுக்குள்ள நம்ம லூஃபி விழுந்துருவான். அதே நேரம் இங்க கடலை அப்படியே செங்குத்துக்கு தூக்குனதுனால அங்க இருக்க கப்பல் எல்லாமே கண்ணா பின்னான்னு உருண்டு வந்துட்டு இருக்கும். இவ்வளவு ரணகலத்திலயும் டோஃப்ளமிங்கோ அது எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் தான் மேட்ரே தெரியுது, ஒன் சைடா மட்டும் ஓஷன் வரலன்னு. இந்த ஐலாண்ட சுத்தி இருக்க மொத்த கடலுமே கட்டிங்கா அப்படியே மேல எழும்புது. இவங்க தீவு அப்படியே பேலன்ஸ் இல்லாம அங்கிட்டும் இங்கிட்டும் தண்ணியில ஆடிட்டு இருக்குது. சோ அப்படியே அந்த மொத்த இடத்தையுமே ஒயிட் பியர்டு கதற உடுறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.